தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்தியாவில் ஒரு எரிமலை பெருசா வெடிச்சு அதனால ஏதாவது இஷ்யூ இங்க ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் மனசாரும். ஆனா இப்ப என்ன தெரியுமா நடந்துட்டு இருக்கு? எங்கேயோ இருக்க நாட்டுல ஒரு பெரிய எரிமலை வெடிச்சிருச்சுங்க. ஆனா இந்தியா இப்ப பேனிக் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு. இதை பத்தி தான் முழுக்க பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். எத்தியோப்பியா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த எத்தியோப்பியாவில் இருக்க ஹேலி குபி வால்கானோ, இந்த எரிமலை இருக்கு பார்த்தீங்களா, இது ரிஃப்ட் வேலின்னு சொல்லுவாங்க. அதாவது புவியியல் அடிப்படையில் இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ஆக்டிவா, இன்டென்ஸ் ஆக்டிவா இருக்கிற பிளேஸை இந்த ரிஃப்ட் வேலின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட இந்த ஜியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி ஜோன்ல அமைஞ்சிருக்கிறது தான் இந்த வால்கானோ. இது என்ன அர்த்தம்? எப்போ வேணாலும் அங்கிருந்து பிரச்சனை கிளம்பலான்னு அர்த்தம். ஆனால் இதை நம்ம சத்தியமா இந்த ஜென்ரேஷன் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். 12,000 வருஷம் தூங்கிட்டு இருந்த எரிமலைங்க, 12,000 வருஷம் இப்போ த ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வெடிச்சு செதறி இருக்கு. இப்போ நம்ம ஜென்ரேஷன்ல இந்த கொடுமை நடந்திருக்கு. இது உலகம் முழுக்க பெரிய ஷாக்கு. என்னடா இது சைலண்டா இருக்குன்னு பார்த்தா இப்போ ஏற்பட்ட வேலையை பார்த்து வச்சிருக்கேன்னு எல்லாரும் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ, உலகத்துல பல இடங்களில் எரிமலை வெடிக்குது. இதை பார்த்து மட்டும் எதுக்கு நம்ம இந்த அளவுக்கு யோசிக்கணும்னு கேட்டீங்கன்னா விஷயம் இருக்கு. போ சொல்றேன். அந்த வெடிப்புக்கு பிற்பாடு ஏற்பட்ட காட்சிகள் இருக்குல்ல, அதை பாருங்களேன். எரிமலைன்னு ஒன்று வெடிச்சிருச்சு அப்படின்னா, அதுவும் அது பெரு வெடிப்பா இருந்துச்சு அப்படின்னா, அந்த சாம்பல் மேகம் இருக்குல்ல, அது அந்த இடத்துல மட்டுமே தங்காது. அது ஃப்ளோ அப்படியே இழுத்துக்கிட்டு போகும். அந்த எரிமலையோட வெடிப்பு வீரியம் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆஷ் கிளவுடும் பெருசா ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகிற ஆஷ் கிளவுட் இருக்குல்ல, அது எத்தியோப்பியாவையும் தாண்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராஸ் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எமன், ஒமான், இந்தியா, இது பத்தாதுன்னு பாகிஸ்தானோட வடக்கு பகுதி இருக்குல்ல, அது வரைக்கும் ரீச் பண்ணியிருக்குங்க. நம்ப முடியுதா? எத்தியோப்பியாவில் வெடிச்ச எரிமலை, ஆனா அதோட ஆஷ் கிளவுட் இத்தனை பகுதிகளுக்கு ரீச் பண்ணிருக்கு. ኤርታሌ እሳተ ገሞራ በአፋር ክልል አፍደራ ወረዳ የምትገኘው በዛሬ இந்தியானா எங்க ப்ரோ, தமிழ்நாடான்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு தூரம் வருமானலாம் தெரியல. ஆனா குஜராத் இருக்குல்ல, அதை இந்த ஆஷ் கிளவுட் ரீச் பண்ணிடுச்சு. குஜராத்துக்கும் எத்தியோப்பியாவுக்கும் பை ஏர் இந்த டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அப்ராக்ஸா 4000 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஆனா இந்த ஆஷ் கிளவுட் வந்திருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு அங்கிருந்து அப்படியே பயணிச்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கு பாருங்க. இது அப்படியே கிழக்கு புறம் நோக்கியும் அப்படியே மெல்ல 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 நகர ஆரம்பிச்சிருக்கு. ராஜஸ்தான், டெல்லி, ஹரியானா, பஞ்சாப்னு இந்த வழியெல்லாம் கிராஸ் ஓவர் பண்ணி அது பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. ப்ரோ, வந்துகிட்டு இருக்குன்னா அப்படியே ஃபுல்லா இந்தியா முழுக்க பரவுமான்னு கேட்டீங்கன்னா, ஹிமாலயாஸ் இருக்குல்ல, அதுதான் இது அல்டிமேட்டா செட்டில் ஆகிற இடமா பார்க்கப்பட்டு இருக்குங்க. ஸோ அப்படியே அந்த பக்கம் போயிடும், டுவர்ட்ஸ் ஹிமாலயாஸ் பக்கம் போயிடும். எனக்கு என்ன கஷ்டம்னா, ஏற்கனவே டெல்லி சார்ந்து காற்று மாசுபாடு இவ்வளோ ஒர்ஸ்டான பொல்யூட்டடான பகுதியாக இருக்குன்னு உலக நாடுகளே பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற இடத்துல இருக்கிற தலைவலி பத்தாதுன்னு இந்த ஆஷ் கிளவுட் வேற புதிய தலைவலியை கிரியேட் பண்ணி வச்சிருக்கு. இதுக்கப்புறம் அந்த ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்திட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஐஎம்டி இருக்குல்ல, இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்ப்பா அந்த எரிமலை வச்சதில்ல, அந்த சாம்பல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 கிலோமீட்டர் வரைக்கும் மேலே போயிருக்காங்க. இதை ஃபீட்டில் சொல்றதா இருந்தால் அப்ராக்ஸா ஒரு 45,000 ஃபீட்டு அந்த ஆஷ் கிளவுடு மேலே. இந்த ஆஷஸ்லாம் சைனாவை நோக்கி திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்தியர்கள் இதுக்கப்புறம் பயப்பட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ, வெறும் சாம்பல் மேகம் என்ன பண்ண போகுதுன்னு தானே கேட்பீங்க.
போக போக சொல்கிற வெயிட் பண்ணுங்க. ஏர் இந்தியா கிராஷ் ஞாபகம் இருக்கா? அதை மனசில் வச்சுக்கங்க. போக போக சொல்கிற வெயிட் பண்ணுங்க. இந்த இந்தியாவிலேருந்து இதுக்கப்புறம் சைனா நோக்கி போகுதுன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பிகாஸ் ஹிமாலயஸ் போகுதுன்னு அதுதான் ஐஎம்டி இங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இன்னைக்கு நைட்டு 7:30 மணி வாக்கில் இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடும்ப்பா, அதனால பயப்படாதீங்க அப்படின்ட்டாங்க. இந்த ஆஷ் கிளவுட் இருக்குல்ல, இதில் ஆக்சுவலாக சல்ஃபர் டை ஆக்சைடு, மைக்ரோஸ்கோபிக் கிளாஸு, இதுவும் இல்லாமல் ராக் பார்ட்டிகல்ஸு, இவ்வளோ விஷயங்கள் அந்த ஆஷ் கிளவுடில் இருக்கும். இது ஆஷ் கிளவுடுனா சாதாரணமான ஒரு விஷயம் நினச்சிடாதீங்க மக்களே. இதெல்லாமும் பெரிய தலைவலி தான் நம்மளுக்கு. எமர்ஜென்சி வார்னிங் இப்போ இஷ்யூ பண்ணப்பட்டிருக்குங்க. யாருக்கு? மக்களுக்கு நினைக்கிறீங்களா? எல்லா ஏர்லைன்ஸ்க்கும். அது இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். இதன் மூலமாக விமானங்களுக்கு ஆபத்து நிறைய வரும். ரொம்ப பெரிய அளவுக்கு ஆபத்து வரும். இது உங்களுக்கு புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்கும். பட் இதுதான் உண்மை. நாம் ஏதோ மோசமான வானிலை காரணமாக விமான சேவை ரத்து பண்ணப்படும் தான் செய்திகளை கேட்டிருப்போம். ஆனால் எரிமலை சாம்பலாலையும் விமானங்கள் ரத்து செய்யப்படும். அதை இப்போ கேட்டுக்குங்க. இந்த விமானத்தோட என்ஜின்ஸ் இருக்குல்ல, இதை ஃபுல்லாக பாதிக்கிற கேப்பபிலிட்டி இந்த எரிமலை ஆஷ் கிளவுடுக்கு இருக்குது. இப்போ ஏற்பட்ட டேஞ்சர் நம்ம முன்னாடி இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் விமானத்தில் பயணப்பட விரும்புவோம்? இப்போதைக்கு வேணான்ற அதான் என்னோட தாழ்மையான அட்வைஸ். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இண்டிகோ, ஏர் இந்தியா, அப்புறம் அகாசா ஏர், இந்த எல்லா ஏர்லைன்ஸும் ஹை அலர்ட்டில் இருக்குது. ஹை அலர்ட் இந்த சென்ஸ் நிறைய விமான சேவைகளை அவங்க ரத்தே பண்ணிட்டாங்க. பாவம் எத்தனை பேர் இதனால பாதிக்கப்பட போகிறாங்கன்னு தெரியல. பட் நீங்கள் விமானத்தில் பயணித்து ஏதாவது ஆகி நெகட்டிவாக முடியறதுக்கு இது போல் ரத்து பண்ணிட்டு பொறுமையாக அடுத்தடுத்த நாட்கள் வெயிட் பண்ணி போகிறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏர் இந்தியா இருக்குல்ல, அவங்க கிட்டத்தட்ட 7 விமானங்களை கடந்த திங்கட்கிழமை அவங்க ரத்து பண்ணியிருந்தாங்க. 7 விமான சேவையை. எப்போ இப்போதைக்கு வேணாம். ஏன்னா ஏர் இந்தியா எந்த பிரச்சனையும் இல்லாமல் டேக் ஆஃப் ஆகும்போது ஊந்து எந்த அளவுக்கு ஆச்சுன்னு பார்த்தோம். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது விமானங்கள் பறந்துச்சுன்னா சரியா இருக்காதுன்னு அவங்க இந்த முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ திங்கட்கிழமை மட்டும் 7 விமான சேவைகளை ரத்து பண்ணிட்டாங்க. திங்கட்கிழமையா அப்படின்னா யூஸ்ட்டு இந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் அவங்க ரத்து பண்ணாமல் இருப்பாங்க. ஏர் இந்தியா கூடுதலாக இன்னும் 4 விமான சேவைகளை ரத்து பண்ணிட்டாங்க. அதோட லிஸ்ட்டை கொடுக்கணும்னா ஏர் இந்தியா 2822 சென்னை டு மும்பைங்க, அப்புறம் ஏர் இந்தியா 2466 ஹைதராபாத் டு டெல்லி, அப்புறம் ஏர் இந்தியா 2444 அண்ட் 2445 மும்பை ஹைதராபாத் மும்பை, அண்ட் ஏர் இந்தியா 2471 2472 மும்பை கல்கட்டா மும்பை. ஸோ இந்த விமானங்கள் எல்லாமே ரத்து செய்யப்பட, அந்த சேவை ரத்து செய்யப்பட ஒரே ஒரு காரணம் அந்த ஆஷ் கிளவுடு மட்டும்தான். இது எல்லாத்தோட மூமெண்ட் இருக்குல்ல, ஆஷ் கிளவுடோட மூமெண்ட், அதையும் எரிமலை வெடிச்சு சேர பிற்பாடு அங்கே லாவா சார்ந்த சில காட்சிகள் பார்க்க நேரிடும்ல, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் 12,000 வருஷத்துக்கு அப்புறம் இது எந்த அளவுக்கு தூங்கி எழுந்திருக்குன்னு.
மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். டிசம்பர் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயே பார்த்தீங்களா அறிகுறியோட வெயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சென்னை மக்கள் தான் பொதுவாக டிசம்பர் சார்ந்து பயப்படுவோம் நீரை பேஸ் பண்ணி. ஆனால் உலக மக்கள் டிசம்பர் சார்ந்து பயப்படணும் போல இருக்கு நெருப்பை பேஸ் பண்ணி. வைல்ட் ஃபயர்னு அங்கே ஒன்று ஆரம்பிக்கும், விட்டா இங்கே வால்கன் எரப்ஷன் இது ஒன்று ஆரம்பிக்குது. போக போக உலகளாவிய அந்த டிசாஸ்டர்ஸ், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இருக்குல்ல, அதோட எண்ணிக்கை அதிகரிச்சிட்டு இருக்க மாதிரி தாங்க இருக்கு. அடுத்த வருஷம் என்னென்ன ஆக போகுதுன்னு தெரில. எல்லாத்துக்கும் காத்திருப்போம், பயப்படாம காத்துட்டு இருப்போம். ஆக்சுவலாக இது இனிமேல் டிசம்பர் மாதம்னு சொல்லக்கூடாது, டிசாஸ்டர் மாதம் தான் சொல்லும் போல இருக்கு. டிசம்பர் மாதம் நெருங்க நெருங்க நம்மளுக்கு லைட்டாக இன்னும் அள்ளு கிளம்புது, அதெல்லாம் வடகிழக்கு போகிற மாதிரி தீவிரமாக அடைஞ்சிருக்கா. அங்கே நெருப்பில் கண்டோன்னா இங்கே நீர் சார்ந்து நாம கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் போல இருக்கு. பயம் வேணாம், விழிப்புணர்வோடு இருப்போம். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.